ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஏஐக்கான ஷெட்யூல்டு டெஸ்ட் பேட்ச் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய மெசேஜ், நிறைய கால்ஸ் எனக்கு கண்டினியூஸாக வந்துட்டே இருந்தது. ஏஐக்கான பேட்ச் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு. நம்ம ஜேடிஓ பேட்ச் பிப்ரவரி மந்தில் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஏஐ பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, நெக்ஸ்ட்டு ஏஐ எக்ஸாம் தான் ஃபஸ்ட்டு வருது, அதுக்கான பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கண்டினியூஸாக மெசேஜ் வந்துகிட்டே இருந்தது. அதுக்கு நம்ம ஒரு சில டாபிக்ஸ் இன்னுமே பெண்டிங் இருக்குது, ஒரு சில டாபிக்ஸ் நடத்த வேண்டி இருக்குது. இருந்தாலும் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கிறதுனால இந்த பேட்ச் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது ஒரு ஷெட்யூல்டு டெஸ்ட் பேட்ச் தான். நம்ம முன்னாடி ஜேடிஓக்கு எப்படி கொடுத்துட்டு இருந்தோமோ அதே மாதிரி தான் இந்த ஏஐ பேட்சும் கொடுக்க போகிறோம். நார்மலாக டெஸ்ட் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டெய்லி டே வைஸாக டாபிக் கொடுத்துருவோம். சிலபஸ் வைஸாக உங்களுக்கு டெய்லி என்னென்ன டாபிக் படிக்கணும் அப்படிங்கிறது ஷெட்யூல் படி வந்துடும். அதுக்கான வீடியோ வந்துடும். நெக்ஸ்ட் டே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஜேடிஓக்கும் கொடுத்தோம். இப்போவும் இந்த ஏஇ பேட்சுக்கும் இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகேவா? இதில் வீடியோ ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் வந்துடும் உங்களுக்கு. இதை எப்படி என்ன மாதிரி நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஆனுவல் பிளானர் படி டிஎன்பிஎஸ்சிக்கான 2025க்கான ஆனுவல் பிளானர் படி மே மந்த்து ஏஐக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்னும், எக்ஸாம் 8வது மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதம் நமக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படின்னும் கொடுத்துருந்தாங்க. இந்த ஏஇ எக்ஸாமுக்காக தான் நம்ம இப்போது ஷெட்யூல்டு டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம். இது மார்ச் 24 உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி முனிசிபாலிட்டி எக்ஸாம்லையும் நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணவங்க டிப்ளமோ லெவல் எக்ஸாம்லையும் ஏஇ லெவல் எக்ஸாம்லையும் நிறைய பேர் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஜாபும் கிடைக்க போகுது. அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. லாஸ்ட் இயர் பிப்ரவரி மந்தில் நம்ம ஜேடிஓ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதில் ஜாயின் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட் ஓவராலாக 3rd மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க டிப்ளமோ லெவல் எக்ஸாமில். அதுவுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் நல்ல ரேங்க் எடுத்திருக்காங்க. ஒரு சில பேர் அவங்களோட ஃபீட்பேக்கும் சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு 3 to 4 மந்த் தான் அவங்களோட பேட்ச்ல ஜாயின் பண்ணி படித்தேன். இது வரைக்கும் படிக்காதவங்க, இப்போதான் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு புதுசாக படிக்கிறவங்க, அவங்களே ஒரு 3 to 4 மந்த் படித்து நல்ல ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. முன்னாடியே அவங்க பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? அதனால உங்களால் எவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது ரேராக தான் வரும். நம்ம தான் நம்மளோட எஃபோர்ட்டை போட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நமக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இனிமேல் வரக்கூடிய எக்ஸாம்ஸில் நீங்கள் நல்லா நிறைய படித்து ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணதில் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட சேனலை ரெஃபர் பண்ணியிருந்தாங்க, என்னோட அண்ணா ரெஃபர் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் பண்ண ஒர்க்குக்கு ஒரு நல்ல ரிவார்டு கிடச்சிருக்கு அப்படின்னு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கால் பண்ணும்போது என்னோட ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியும், எனக்கு தெரிஞ்சவங்க ரெஃபர் பண்ணாங்க, உங்கள் சேனல் நல்லாயிருக்கும், உங்களோட பேட்சில் ஜாயின் பண்ணி நிறைய நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, நல்லா படிச்சிருக்காங்க, அவங்க தான் ரெஃபர் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு நான் மிகப்பெரிய ஒரு நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் நம்மளோட சேனலை பார்க்காதவங்களுக்கு, எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ கண்டென்ட்லேயே கொடுத்துருக்கோம், அதையுமே பாருங்கள். பேட்ச், நம்மளோட டெஸ்ட் பேட்சும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது, ஒரு மினிமமான அமௌண்ட் தான் வச்சுருக்கோம். நார்மலாக ஒரு டெஸ்ட் பேட்சுக்கே நம்ம கேட்குற அமௌண்ட் வைப்பாங்க, ஆனால் நம்ம வீடியோ எல்லாமே கொடுத்து அந்த அமௌண்ட் தான் நம்ம வச்சுருக்கோம். அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இதில் எப்படி நம்ம கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதில் டெய்லி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 89 கொஷின் பெர் டெஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு 20 கொஷின் வந்து இருக்கும். மொத்தம் 1780. ஓகேவா? வீக்லி 15 டெஸ்ட் வருது. அதாவது நம்ம ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100லேருந்து 105 டேஸ் கிட்ட வரும். அதில் டெய்லி வீக்லி டெஸ்ட் இதெல்லாமே நம்ம கொடுப்போம். அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். எவ்வளோ டெஸ்ட் இருக்குது, அதில் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா 3680 3680 கொஷின் கிட்ட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. டோட்டல் டெஸ்ட்டு 106 106 டெஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ஓகேவா? இதில் நம்ம பேட்சில் என்னென்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். வீடியோ கிளாஸு, டெய்லி டெஸ்ட்டு, வீக்லி டெஸ்ட்டு, அப்புறம் ரிவிஷன் டெஸ்ட்டு, ஃபைனலாக 2 ஃபுல் டெஸ்ட்டுமே உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? இதோட சேர்த்து நம்ம வீக்லி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்ஸுக்கான டெஸ்ட் வந்து கொடுப்போம். ஜிஎஸ்க்கு ஒன்லி டெஸ்ட் மட்டும் தான். ஓகேவா? அதாவது எவ்ரி வீக் நான் உங்களுக்கு
ஸ்டார்டிங்கில் என்ன டாபிக் என்ன சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுவேன். என்ன புக்கில் படிக்கணும், ஓகேவா, ஸ்கூல் புக்கில் என்ன கண்டென்ட் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். அந்த வீக் ஃபுல்லாக நீங்கள் அந்த டாப்பிக்கை படிச்சுட்டு அந்த வீக்கோட எண்டில் உங்களுக்கு 100 கொஷின் அந்த டாப்பிக்கில் இருந்து டெஸ்ட் இருக்கும். ஓகேவா, இதே மாதிரி எவ்ரி வீக் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆனதும் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுவேன். அந்த வீக்கோட எண்டில் 100 கொஷின் டெஸ்ட். ஜிஎஸ் டாப்பிக்கும் கம்ப்ளீட் பண்ணுவோம். அதுக்கான சோர்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்கூல் புக்கை கவர் பண்ணாலே போதும். இல்லை நான் வந்து வேறு ஏதாவது நோட்ஸ் வச்சுருக்கேன், வீடியோ கிளாஸ் பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், ஆல்ரெடி என்கிட்ட நோட்ஸ் இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை. இல்லாதவங்க ஸ்கூல் புக்கை மட்டும் நீங்கள் கவர் பண்ணாலே போதும். தாராளமாக 100க்கு 70 கொஸ்டின்ஸ்க்கு மேலே நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். ஆப்டிடியூடில் 25 அவுட் ஆஃப் 25 கண்டிப்பாக எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களோட ஸ்கோர் வந்து நல்லா பூஸ்ட் ஆகும். கண்டிப்பாக அதில் நம்ம 25 எடுக்கணும். அதாவது ஒரு கொஸ்டின் கூட நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா, அதில் நல்லா உறுதியாக இருங்க. இப்போ இதில் நம்ம எப்படி கொண்டு போகிறோம் அப்படி எவ்ரி வீக் உங்களுக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் டெஸ்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு வீக்கில் நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இன்ஜினியரிங் சர்வே ஸ்டார்ட் பண்ணுறோம். 24ல் நமக்கு அதுக்கான டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். 24லேருந்து 29 வரைக்கும் டெய்லி டெஸ்ட் இருக்கும். வீக்லி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீக்கோட எண்டில், அதாவது 30ல் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி எவ்ரி வீக் உங்களுக்கு வந்து ஷெடியூல் போட்டிருக்கேன், என்னென்ன டாபிக் படிக்கணும் அப்படிங்கிறத. இதில் நான் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா டெய்லி ஷெடியூல். இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி ஷெடியூல். வீக் 1 டெய்லி டெஸ்ட் ஷெடியூல். இதில் டே 1ல் 24 அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, மார்ச் மந்த்து 24 அப்படிங்கிறது டெய்லி டெஸ்ட்டு நடக்கக்கூடிய அந்த டேட்டு. 24 அப்படிங்கிறது டெஸ்ட்டுக்கான டேட்டு. இதுக்கு ப்ரீவியஸ் டே உங்களுக்கு வீடியோ நான் சென்ட் பண்ணிடுவேன். ஓகேவா, நம்ம ஜேடிஓக்கு நோட்ஸும் கொடுத்துட்டு இருந்தோம். இதுக்கு நோட்ஸ் இன்னும் நான் ரெடி பண்ணல. ஓகேவா, அதனால் வீடியோ கொடுக்குறேன். வீடியோ பார்த்துட்டு நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு நீங்கள் நோட்ஸுமே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா, உங்களுக்கு புரிகிற மாதிரி ஷார்ட்டாக நோட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதில் ப்ரீவியஸ் டே 23 உங்களுக்கு நான் வீடியோ கொடுத்துருவேன். நெக்ஸ்ட் டே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஓகேவா, இப்போ 24 ஈவினிங் உங்களுக்கு 7 மணிக்கு டெஸ்ட் இருக்கும். டெய்லி 20 கொஸ்டின் டெஸ்ட். நெக்ஸ்ட் டே 25th தியோடலைட் அண்ட் காம்பஸ் இதுல இருந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். 24 இதுக்கான வீடியோ கொடுத்துருவேன். ஓகேவா, 24ல் நமக்கு சர்வே இன்ட்ரோடக்ஷன் அப்புறம் செயின் சர்வேலேருந்து நம்ம டெஸ்ட் வந்து எழுதுகிறோம். அது 7 மணிக்கு டெஸ்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேக்கான போர்ஷன் நான் சென்ட் பண்ணிடுவேன், என்ன வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிறத. அதை நீங்கள் நெக்ஸ்ட் டே டெஸ்ட் எழுத போகிறீங்க. ஓகேவா, இதே மாதிரி தான் பிளெயின் டேபிள் 26th நீங்கள் எழுத போகிறீங்க. எப்படியே நம்ம ஒவ்வொரு டேவாக கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வருவோம். இதே மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் டெஸ்ட் இருக்கும். உங்களுக்கு இதுக்கான வீடியோ வந்து தெளிவாக கொடுத்துருவேன். நம்ம வீடியோ மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். நம்ம வீடியோ ப்ளஸ் டெஸ்ட்டு இது எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக போட்டு பார்த்தீங்கன்னா 100 டேஸில் ஃபுல் சிலபஸ் நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஓகேவா, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் தான் அதுக்கான டைமை ஒதுக்கணும். இது தேவையில்லாமல் நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்போம். அது எல்லாத்தையுமே நீங்கள் குறைச்சிட்டு படிக்கிறதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா தான் நமக்கு இந்த சிலபஸை குறிப்பிட்ட இந்த ஷெட்யூல் படி டைமில் முடிக்க முடியும். ஓகேவா, புரியுதா உங்களுக்கு? அதனால் சோசியல் மீடியா இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்தாமல் படிக்கிறதுல முழுமையான கவனத்தை செலுத்துங்க. கண்டிப்பாக இதை நம்ம ஷெட்யூல் படி கரெக்டாக முடிச்சிடலாம். டெஸ்ட்டுமே கவர் பண்ணிடலாம். புரியுதா? ஏஐயை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். கொஷின்ஸோட லெவலும் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கும், அதிகமாக இருக்கும். ப்ராப்ளமேட்டிக் கொஷின், கான்செப்சுவல் கொஷின் இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. ஜேடிஓவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன், பேசிக்காக கேட்கக்கூடிய வேல்யூஸ், ஃபார்முலா, டேட்டா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஜேடிஓவை பொறுத்த வரைக்கும் கொஷின் வந்து கேட்பாங்க. ஆனால் ஏஐயை பொறுத்த வரைக்கும் டேட்டா கொஷின்ஸ், டைரக்ட் கொஷின்ஸும் இருக்கும், அப்புறம் ப்ராப்ளமேட்டிக் கொஷின்ஸும் இருக்கும். கொஞ்சம் கான்செப்சுவலாக டெக்னிக்கலாக யோசித்து ஆன்சர் பண்ணுற மாதிரி கொஷின்ஸும் நிறைய இருக்கும். டைமும் நிறைய எடுக்கும். அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, டெஸ்ட்டு போட்டு பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட மார்க் பூஸ்ட் ஆகும். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எடுக்கக்கூடிய கொஷின்ஸும் வீடியோ இது எல்லாமே உங்களுக்கு 100% உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம டெஸ்ட்டை அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களே அறியாமல் உங்களோட மார்க் பூஸ்ட் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். ஓகேவா, ஏற்கனவே நம்ம பேட்ச்சில் எல்லாரும் சொன்னது தான், நம்ம கிளாஸை அட்டன் பண்ணவங்க அப்புறம் நம்ம டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணவங்க எல்லாமே சொன்னது தான். ரியல் எக்ஸாமில் கொஷின் பேப்பர் பார்க்கும்போது உங்களோட ஞாபகம் தான் வந்தது. உங்கள் டெஸ்ட்டு கொஷின் போட்டதுனால தான் என்னால் நல்லா ஸ்கோர் பண்ண முடிஞ்சுது, டைமும் நல்லா சேவ் ஆச்சு அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். நம்மளோட டெஸ்ட்டு வீடியோ இது எல்லாமே ஃபுல்லாக பாருங்கள். ஏதோ நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்க்காம தெளிவாக நம்ம கான்செப்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நீங்கள் படிங்க. ஓகேவா, எக்ஸாம் கிளியர் பண்ணுறது அடுத்த விஷயம். நம்ம ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் கான்செப்டை நல்லா மைண்டில் ஏற்றிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளால் ஈஸியாக என்ன கொஷின் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா, நம்ம நார்மலாக
சும்மா மனப்பாடம் பண்ணாமல் நல்ல தெளிவாக ஒவ்வொரு கான்செப்டையும் புரிஞ்சு படிங்க. ஏஐயை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களால் ஆன்சர் வந்து ஈஸியாக பண்ண முடியும். ஓகேவா? ஏன்னா ஏஇ கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கும், நல்லா யோசித்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறதுனால நிறைய நீங்கள் கொஷின்ஸ் வந்து திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் இதில் உங்களுக்கு இந்த ஒரு 4 சப்ஜெக்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ரிவிஷன் வீக் வந்து கொடுத்துருப்பேன். ஓகேவா? இது ஃபுல்லாகவே ரிவிஷன் டெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இதுலேயும் டெய்லி டெஸ்ட் இருக்கும். என்னென்ன சப்ஜெக்ட் நம்ம ப்ரீவியஸாக படித்தோமோ அது எல்லாமே இதில் ரிவிஷனில் வரும். இதுலேயும் வீக் எண்டில் 100 கொஷின் ஃபுல்லாக இந்த 4 சப்ஜெக்டை கம்பைன் பண்ணி நான் உங்களுக்கு ரிவிஷனில் கொடுத்துருப்பேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிட் 4 இதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு வீக்காக கம்ப்ளீட் பண்ணிட்டே வருவோம். நெக்ஸ்ட்டு ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டும் கொடுத்துருப்பேன். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா தெரியும். வீக் 12 ஒரு ரிவிஷன் இருக்குது. இதில் 8 சப்ஜெக்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இந்த 8 சப்ஜெக்டையும் கம்பைன் பண்ணி ரிவிஷன் வந்து கொடுத்துருப்பேன். ஃபைனலாக ஆர்சிசி அண்டு சிபிஎம் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் எஸ்டிமேஷன், இது ரெண்டையும் ஒரே சப்ஜெக்டாக கொடுத்துருக்காங்க நமக்கு ஏஐயை பொறுத்த வரைக்கும். ஜேடிஓவில் 2 செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. எஸ்டிமேஷன் தனியாக, சிபிஎம் தனியாக கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து ரெண்டுமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதோட டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 15 வாரம் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஷெடியூல் போட்டிருக்கிறது படி உங்களுக்கு 15 வாரம் கொடுத்துருக்கேன். இது மட்டும் நீங்கள் ஃபுல்லாக படித்தாலே போதும். கொஞ்சம் டைம் எடுக்கும், பிரச்சனை இல்லை. நம்ம ரிவிஷன் வீக்லாம் கொடுத்துருக்கோம், அது எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா உங்களால் கவர் பண்ண முடியும். கண்டிப்பாக நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒர்க் போகிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் வந்து ஒரு 3 to 4 ஹவர்ஸ் படிக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நம்ம பேட்ச்லேயே ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு படிச்சுட்டு இருக்காங்க. நைட்டெலாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் முடிச்சுட்டு 10 மணிக்கு ஒர்க் முடிக்கிறாங்க அப்படின்னா நைட்டு 2 மணி வரைக்கும் உட்காந்து படிச்சுட்டு டெஸ்ட்டு போட்டுட்டு தான் தூங்கவே போகிறாங்க. அந்தளவுக்கு எஃபோர்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க, அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. நான் கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப்க்கு போயே தீருவேன் அப்படிங்கிற ஒரு முழு முயற்சியோடு படிச்சுட்ருக்காங்க. நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சுட்ருக்கீங்க, எந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஓகேவா? நீங்கள் எந்த அளவுக்கு டைம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களோட ரிசல்ட் வந்து இருக்கும். ஓகேவா? டைம் அதிகப்படுத்தணும் அப்படின்னா ரிசல்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட்டு 7வது மாதம் 9ஆம் தேதி, அப்புறம் நெக்ஸ்ட் வீக்கில் 13ஆம் தேதி 7வது மாதம் உங்களுக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக படித்தாலே போதும். இதை தவிர வேறு எதுவுமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்குற கொஸ்டினும் இதுதான். இது தவிர வேறு ஏதாவது படிக்கணுமா, வேறு ஏதாவது புக் ரெஃபர் பண்ணணுமா அப்படிங்கிறது கேட்குறீங்க. புக் ரெஃபர் பண்ணுறது உங்களோட விருப்பம். ஓகேவா? ஆனால் இது மட்டும் நீங்கள் கவர் பண்ணாலே போதும். இதை தாண்டி வேறு எதுவும் நீங்கள் அப்ஜெக்டிவ் புக் படிக்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. இது மட்டும் நம்மளோட வீடியோ ப்ளஸ் டெஸ்ட், இதை மட்டும் நீங்கள் கவர் பண்ணாலே போதும். உங்களால் நல்ல ஸ்கோர் வந்து பண்ண முடியும். இதுதான் இதோட ஃபுல்லாக எல்லாமே சொல்லிட்டேன். அப்புறம் இதில் நிறைய பேர் சொல்லி கேட்பீங்க, ஜிஎஸ்க்கான ஷெடியூல் இல்லை அப்படிங்கிறதையும் கேட்டிருந்தீங்க. ஒரு சில பேருக்கு நான் ஷெடியூல் சென்ட் பண்ணியிருக்கேன். ஜிஎஸ்க்கு எவ்ரி வீக் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு நான் டாபிக் சொல்லிடுவேன். ஓகேவா? அதனால் ஜிஎஸ்க்கு ஷெடியூல் இல்லை அப்படின்னு எதுவும் நீங்கள் பார்க்க வேணாம். எவ்ரி வீக் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும்போது என்ன டாபிக் படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுவேன். அது அந்த வீக்கோட எண்டில் டெஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி எவ்ரி வீக் போயிட்டே இருக்கும். அதனால் அது ஷெடியூலில் நான் ஆட் பண்ணல. ஜிஎஸ்சில் ஸ்கூல் புக்கை ஃபுல்லாக கவர் பண்ணாலே போதும். ஜிஎஸும் நமக்கு ரொம்ப முக்கியம். அதில் 100க்கு 70 கொஸ்டின் அப்படிங்கிறது தாராளமாக இப்போ எல்லாருமே ஆவரேஜாக போட்டே இருக்காங்க. அதனால் 70க்கு மேலே எடுக்கிற மாதிரி நீங்கள் எய்ம் பண்ணிக்கோங்க. 70க்கு கீழே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மொத்தமாக ஸ்கோர் வந்து டவுன் ஆகும். ஓகேவா? அதனால் 70க்கு மேலே எடுக்கிற மாதிரி எய்ம் பண்ணிக்கோங்க. ஏஐயை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலில் 200 கொஷினுக்கு 150க்கு மேலே எடுக்கிறதுக்கு நீங்கள் எய்ம் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 165 ரேஞ்சுக்கு எய்ம் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ஸ்கோர் உங்களுக்கு வரும். நம்ம நல்லா எதையுமே எதிர்பார்க்காம கட் ஆஃப் இதெல்லாம் நம்ம எக்ஸாம் முடிச்சுட்டு தேடாமல் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா 165க்கு மேலே நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு எய்ம் பண்ணுங்கள். அதை தாண்டி நீங்கள் அதுக்கு கீழே நீங்கள் எதுவுமே யோசிக்க வேணாம். இப்போயே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நமக்கு டைம் நிறைய இருக்குது. ஓகேவா? டைம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டாக இருக்க வேணாம். இப்போவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக படிக்க முடியும். ஒரு சில பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க, நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், என்னால் படிக்க முடியுமா அப்படிங்கிறத நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அவங்களுக்காக நான் சொல்லிக்கிறேன், இப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேவா? நம்ம அப்புறம் ஒரு சில பேர் ஃபீட்பேக் சொல்லியிருந்தீங்க, நம்ம எல்லாமே பேசிக்கில் இருந்து தான் கவர் பண்ணுவோம், இது கூட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க நடத்தும் போது கேட்குற மாதிரி இருக்கிற இடத்துலையும் நம்ம அதையும் சேர்த்து தான் எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஏன்னா அது கூட ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இப்போ அதுவும் சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் உங்களுக்கு பேசிக்கில் இருந்து அவங்களுக்கு ஒரு ஃபுல்லாக ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஓகேவா? அதனால் நீங்கள் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் படிக்கிறேன், நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு ரொம்ப டச் விட்டு போயிடுச்சு அப்படின்னாலும் சரி, இல்லை நான் இப்போ தான் காலேஜ் முடித்து ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறேன் அப்படின்னாலும் சரி, யார் வேணால் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேவா? நான் பேசிக்கில் தான் சொல்லியிருப்பேன். அதையே ஃபீட்பேக்காக கூட என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க,
இப்போ இது கூட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்ப்பாங்க. நிறைய ஸ்டாஃப்லாம் பார்த்தீங்கன்னா, இது கூட தெரியாதா அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனா, அதையும் நீங்க வந்து வீடியோல எக்ஸ்ப்ளைன் பண்றீங்க. அந்த கான்செப்ட்டையும் நீங்க எக்ஸ்ப்ளைன் பண்றீங்க அப்படிங்கும்போது, எங்களுக்கு வந்து ஈஸியா புரியுது, ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தீங்க. நம்ம எடுத்ததுமே அட்வான்ஸா போறது, இதெல்லாம் நடத்தணுமா அப்படின்லாம் கிடையாது. ஒரு பேசிக்கா ஒரு எதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போனா புரியுமோ, அதுல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போவோம். எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே அந்த மாரி தான் நம்ம குடுத்துட்டும் இருக்கோம். எல்லாருக்குமே வீடியோஸ் எல்லாமே நல்லா புரியுது. அதனால நீங்க வந்து கான்ஃபிடென்ட்டா படிக்கலாம். நல்ல ஸ்கோரும் பண்ணலாம். நெக்ஸ்ட் வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கேளுங்க. மேக்ஸிமம் இதிலேயே எல்லாமே கவர் பண்ணிட்டேன். அப்புறம் டிஸ்கஷன் இருக்குமா அப்படிங்கிறதும் நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. டிஸ்கஷன் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க இன் கேஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் அப்படி தான் எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நான் அவங்க கேட்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு இருக்கேன். ஆடியோவாவோ இல்லைனா வீடியோ மூலமாவோ உங்களுக்கு அந்த டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு இருக்கேன். அதனால டிஸ்கஷன் இல்ல அப்படின்ட்டு எதுவுமே நீங்க யோசிக்க வேணாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். ஓகேவா? இதிலேயே எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, எடுத்ததுமே அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு விஷயத்த நம்ம வந்து இப்போ வாங்க போறோம் அப்படின்னா, அமௌண்ட் மட்டுமே சொல்லிட்டோம் அப்படின்னா, அதில என்ன இருக்கு அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. இதுக்கு இந்த அமௌண்ட்டா அப்படிங்கிற மாரி தான் நமக்கு வந்து யோசிக்க வந்து தோணும். ஓகேவா? அதனால வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து நீங்க அமௌண்ட்ட வந்து பாருங்க. என்னலாம் இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு தான், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நம்ம அமௌண்ட் அப்படிங்கிறத பார்க்கணும். எடுத்ததுமே இந்த பேட்ச் அப்படின்னா, இதுக்கு என்ன அமௌண்ட் அப்படின்னு கேட்குறீங்க. அதில என்னலாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தெரியாது. ஓகேவா? அதனால அந்த அளவுக்கு ஒண்ணும் உங்களுக்கு அதிகமான அமௌண்ட்டும் எதுவுமே வைக்க போறது கிடையாது. இதில எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா, நம்ம பேட்ச்ல ஜாயின் பண்ணி 3 மார்க் ஓவராலா பார்த்தீங்கன்னா, 3 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட மார்க் வந்து பார்த்தீங்கன்னா, 403.5 ஓகேவா? இது நம்ம பிப்ரவரி பேட்ச்ல 2024ல லாஸ்ட் இயர்ல ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இதில 2019ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுமே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விவசாய குடும்பத்தில இருந்து தான் காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களும் இந்த முனிசிபாலிட்டி எக்ஸாம்ல நிறைய ஸ்கோர் பண்ணி ஜாப் கிடைக்க போகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. எப்படி என்ன சொல்றது அப்படின்னே தெரியல. நம்ம பேட்ச்ல ஜாயின் பண்ணி இப்படிப்பட்டவங்க பாஸ் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான். கண்டிப்பா உங்களாலயும் முடியும். அவங்க எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதும் பாருங்க. அதுவுமே பெரிய விஷயம். எந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படிங்கிறதையும் பாருங்க. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு படிச்சு பாஸ் பண்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதனால உங்களுக்கு இருக்கிற டைமையும், உங்களுக்கு இருக்கிற நாலேட்ஜையும் நல்லா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்களும் பாஸ் பண்ணலாம். இது நம்ம பேட்ச்ல ஜாயின் பண்ணவங்களோட ஃபீட்பேக் எல்லாமே இதில ஆட் பண்ணியிருக்கேன். இதில எப்படி நம்ம கிளாஸ் குடுப்போம் அப்படின்னா, நெறைய பேரு கேட்பீங்க. இந்த டவுட் காமனா எல்லாரும் கேட்கக்கூடியது தான். நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். எப்படி நான் வீடியோ பார்க்குறது? என்னால கரெக்ட் டைம்க்கு பார்க்க முடியாது அப்படிங்கிற மாரி நெறைய பேர் கேட்பீங்க. நான் ப்ரீவியஸ்லயே உங்களுக்கு வீடியோ சென்ட் பண்றேன். இது எல்லாமே ரெக்கார்டட் கிளாஸ் தான். யூடியூப் லிங்க்க உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இத நீங்க எப்ப வேணா நீங்க பார்க்கலாம். ஓகேவா? நீங்க உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கிற டைம்ல நீங்க பார்க்கலாம். அதுக்காக நான் வந்து தள்ளி தள்ளி போகக்கூடாது. நான் இப்ப நாளைக்கு பார்க்குறேன், நாளைக்கு பார்க்குறேன் அப்படின்ட்டு போயிறாதீங்க. கரெக்ட்டான டைம்ல ஷெட்யூல் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலேயே பாருங்க. இன்கேஸ் வந்து உங்களுக்கு அந்த 7 மணிக்கு நான் குடுக்குறேன்னா, 7 மணிக்கு உங்களால பார்க்க முடியலையா? ஒரு 8 மணி, 9 மணிக்காவது நீங்க பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்காக நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டே போயிடாதீங்க. எப்ப வேணா பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க. ஓகேவா? டெஸ்ட்டுமே இதே மாதிரி தான். 7 மணிக்கு உங்களுக்கு கரெக்ட்டா மெயிலுக்கு டெஸ்ட் வந்துரும் டெய்லி ஈவினிங். இப்ப இந்த 7 மணிக்கு தான் நீங்க அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நீங்க அப்புறம் கூட அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆனா, நீங்க 7 மணிக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அட்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, நான் நெக்ஸ்ட் டே வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து போடுவேன். யார் யார் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத. அந்த ரேங்க் லிஸ்ட்ட பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரியும். நான் எந்த இடத்துல இருக்கேன்? எல்லாத்தோட எவ்வளோ ரேஞ்ச்ல இருக்கேன்? இன்னும் நான் எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணணும்? ஓகேவா? அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அப்போ நான் 7லேருந்து ஒரு 10 மணி வரைக்கும் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு டைம் குடுக்குறேன் அப்படின்னா, மேக்ஸிமம் அதுக்குள்ள நீங்க சப்மிட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? அப்பதான் உங்களுக்கு அந்த ரேங்க் லிஸ்ட் நான் போடும்போது கரெக்ட்டா இருக்கும். இப்போ மினிமமான ஒரு மெம்பர்ஸ் வந்து அட்டெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, என்னால ரேங்க் லிஸ்ட் வந்து போட முடியாது. அதனால தான் சொல்றேன். ஓகேவா? அப்புறம் வீடியோ கிளாஸ்க்கு வந்து வேலிடிட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்பீங்க. வீடியோ கிளாஸ்க்கான வேலிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, 1 இயர் உங்களுக்கு வேலிடிட்டி வந்து இருக்கும். நான் உங்களுக்கு குரூப்ல டெலிகிராம் பிரைவேட் குரூப்ல லிங்க் வந்து ஷேர் பண்ணுவேன். அது உங்களுக்கு 1 இயர் நீங்க பார்க்கலாம். ஓகேவா? 1 இயர் நீங்க எப்ப வேணா அந்த வீடியோ எடுத்து பார்க்கலாம். அதுவே உங்களுக்கு தாராளமா போதும். அதுக்குள்ளயே நீங்க வந்து சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிருவீங்க. அத மட்டும் திரும்ப நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு திரும்ப திரும்ப நீங்க பார்த்தாலே போதும். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா, அது நீங்க எப்ப வேணா என்கிட்ட கேட்கலாம். டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்பவுமே வேலிடிட்டி வந்து இருக்கும். டெஸ்ட் உங்களுக்கு நான் மெயில்ல சென்ட் பண்றேன் பார்த்தீங்களா? அது உங்க மெயில்ல அந்த டெஸ்ட் வந்து எது வரைக்கும் அவைலபிளா இருக்கோ, அப்போ வரைக்கும் நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். அது உங்க மெயில்ல தான் இருக்க போகுது. அதனால அதுக்கு வேலிடிட்டி அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது.
ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதுக்கான பேமெண்ட் வந்து இதில நான் குடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட்டு இந்த 100 நாள் நான் ஜாயின் பண்றேன் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நான் கன்சிஸ்டன்ட்டா படிப்பேன் அப்டிங்கிற ஒரு முடிவுல ஜாயின் பண்ணுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு நாள் 2 நாள் நல்ல ஒரு மோட்டிவேஷனா படிச்சுட்டே இருப்பீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்டியே ஃப்ளோ கம்மியாயிட்டே வரும். அப்புறம் அப்டியே ஸ்கிப் பண்ணுவீங்க. அந்த மாதிரிலாம் இருக்க வேணாம். தொடர்ந்து ஒரு ஃப்ளோல இருங்க. என்கிட்ட ஷேர் பண்ணிட்டே இருங்க. நீங்க எந்த அளவுக்கு படிக்கிறீங்க? எப்படி நீங்க கொண்டு போறீங்க? உங்க டெஸ்ட்ல எவ்வளோ ஸ்கோர் பண்றீங்க? டெய்லி டெஸ்ட்ல வந்து 20க்கு எவ்வளோ வந்து உங்களுக்கு ஸ்கோர் பண்ண முடியுது? எதுல வீக்கா இருக்கீங்க? ஓகேவா? அப்படிங்கிறதெல்லாம் ஷேர் பண்ணிட்டே இருங்க. நெறைய பேரு எனக்கு டெஸ்ட் ஜேடியூல பார்த்தீங்கன்னா, ஜேடியூ பேட்ச்ல டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நான் சொல்லுவேன், என்ன இம்ப்ரூவ் பண்ணணும். நீங்க நல்ல கரெக்ட்டான லெவல்ல தான் இருக்கீங்க. எல்லாத்த விட கம்பேர் பண்ணும்போது எந்த இடத்துல இருக்கீங்க? அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிட்டே இருப்பேன். அப்போ நீங்க வந்து ஒரு டச்ல இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளோ கிடைக்கும். ஓகேவா? ஸ்கிப் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃப்ளோ கிடைக்காது. அப்புறம் ஓவர் பீரியட் ஆஃப் டைம்ல நீங்க அடுத்து டெஸ்ட்டே போடாம, அடுத்து வீடியோ எதுவும் பார்க்காம, ஷெட்யூல் ஃபாலோ பண்ணாம அப்படியே விட்டுருவீங்க. ஓகேவா? அப்படிப்பட்டவங்க ஜாயின் பண்ண வேணாம். நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் கரெக்ட்டா நான் படிப்பேன் அப்படிங்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணா போதும். இதுக்கான ஃபீஸ் நான் உங்களுக்கு குடுத்துருக்கேன். 2249 இந்த ஏஇ ஷெட்யூல்டு டெஸ்ட் பேட்சுக்கான ஃபீஸ். இது இந்த நம்பர் எந்த நம்பருக்கு பே பண்ணணும் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்கேன். 8667 011 065 இந்த நம்பருக்கு ஜிபே இல்லனா ஃபோன்பே பண்ணிட்டு, நீங்க வாட்ஸ்அப்ல இதே நம்பருக்கு எனக்கு ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணுங்க. நான் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க்ல போயிட்டு உங்களோட டீட்டெயில், உங்களோட நேமு, மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இது எல்லாமே கேட்டிருப்பேன். அதில ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. மெயில் ஐடி குடுக்கும்போது தயவு செஞ்சு கரெக்ட்டா குடுங்க. ஓகேவா? நெறைய பேரு மெயில் ஐடி தப்பா குடுத்துட்டு எனக்கு டெஸ்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் மெசேஜ் வந்துட்டே இருக்கும். திரும்ப நான் மறுபடியும் செக் பண்ணிட்டு மெயில் ஐடி கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு மறுபடியும் அனுப்புற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் இல்லாம 1க்கு 2 தடவ மெயில் ஐடிய கரெக்ட்டா செக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுங்க. அப்புறம் டெலிகிராம் குரூப் லிங்க் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். பிரைவேட் குரூப் லிங்க் அதையும் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில தான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வரும். பிபிடி ஏதாவது போட்டிருந்தேன் வீடியோக்கு அப்படின்னா, அந்த மெட்டீரியலும் உங்களுக்கு நான் அந்த குரூப்ல தான் ஷேர் பண்ணுவேன். வீடியோ லிங்க்ஸுமே அந்த குரூப்ல தான் ஷேர் பண்ணுவேன். நோட்டிஃபிகேஷன் இது ரிலேட்டடான எல்லாமே, டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு ஜிஎஸ்க்கான அப்டேட் இது எல்லாமே அந்த குரூப்ல தான் வரும். ஓகேவா? அதனால குரூப்லயும் ஜாயின் பண்ணுங்க. ஒரு சில பேர் குரூப்ல ஜாயின் பண்ணாம எனக்கு வீடியோ வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள், 15 நாள் போனதுக்கப்புறம் வந்து கேட்டுட்டு இருப்பீங்க. ஓகேவா? நான் குரூப் லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணிருவேன். அதை நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ண முடியல, இதுக்கு லிங்க் ஓப்பன் ஆகல அப்படின்னா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. எல்லாமே இதில நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். என்னெல்லாம் குடுக்குறேன் அப்படின்னா, யூடியூப் கிளாஸ் வீடியோ, அப்புறம் யூடியூப் கிளாஸ் பிபிடி உங்களுக்கு வந்துரும். நான் இப்போ பிபிடில கவர் பண்றேன் பார்த்தீங்களா, இது எல்லாமே உங்களுக்கு நான் குடுத்துருவேன். இப்போ ஜேடிஓ நோட்ஸ் தான் என்கிட்ட இருக்கு. அதுவுமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னா பண்ணிடுறேன். அதுலயும் ஒரு சில ஏஐ டாபிக்ஸ் வந்து கவர் ஆகும். ஏஐக்கான செப்பரேட் நோட்ஸ் வந்து என்கிட்ட வந்து கிடையாது. அதையும் நான் சொல்லிக்கிறேன் இதில. அப்புறம் டெய்லி டெஸ்ட்டு, வீக்லி டெஸ்ட்டு, ரிவிஷன் டெஸ்ட்டு, ஜிஎஸ்க்கான டெஸ்ட்டு, அப்புறம் ஃபுல் டெஸ்ட்டு. ஓகேவா? இது எல்லாமே உங்களுக்கு இந்த பேட்ச்ல வந்து கிடைக்குது. வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. எல்லாமே மேக்ஸிமம் இதில கிளியர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். டெய்லி டெஸ்ட் வந்து உங்களுக்கு 7 மணிக்கு இருக்கும். வீக்லி டெஸ்ட்டுமே 7 மணிக்கு இருக்கும். டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் வந்து 20 கொஸ்டின் டெய்லி டெஸ்ட்டு. வீக்லி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் டெஸ்ட் இருக்கும். 7 மணிக்கு தான் 100 கொஸ்டின் டெஸ்ட் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் குடுக்கக்கூடியதை மட்டுமே நீங்க படிச்சாலே போதும். குடுக்கக்கூடிய டெஸ்ட்டு ஓகேவா? இது எல்லாமே உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிருவேன்ல. இத திரும்ப திரும்ப நீங்க என்ன பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க இந்த 100 டேஸ் கம்ப்ளீட் ஆனாலும் எக்ஸாம்க்கு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கு அப்படின்னா, திரும்ப இந்த டெஸ்ட்ட போட்டு பார்த்துட்டே இருங்க. ஜிஎஸும் சரி, டெக்னிக்கலும் சரி, திரும்ப போட்டு பார்க்க தான் உங்களுக்கு வந்து ஒரு அக்யூரசி வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்ம என்னென்ன தப்பு பண்றோம் அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? கொஸ்டின்ஸ் எல்லாமே கரெக்ட்டா உங்களுக்கு எக்ஸாம்ல என்ன கேட்பாங்களோ அதுபடி தான் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். நம்மளோட கிளாஸ்லயும் அதுதான் கவர் பண்ணியிருப்போம். எக்ஸாம் ஓரியன்டடா தான் நம்ம கவர் பண்ணியிருப்போம். அத தாண்டி வேற எதுவுமே நீங்க பார்க்க வேணாம். இத மட்டும் நீங்க பார்த்தாலே போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேற ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா, இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க கேட்கலாம். இதுல குடுத்திருக்க நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல கேட்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கனாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நெறைய பேர் என்கிட்ட டெஸ்ட் மட்டும் குடுங்க. வீடியோலாம் எனக்கு வேணாம் அப்படின்னு கேட்குறீங்க. இந்த வீடியோ அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்ட்ரா குடுக்குற மாரி தான். இதுக்கு நான் வந்து டெஸ்ட் பேட்ச்க்கு மட்டுமே நெறைய இடத்துல இதே அமௌண்ட் வச்சிருக்காங்க. ஃபுல் டெஸ்ட்டுக்கு மட்டுமே ரொம்ப கம்மியான டெஸ்ட் தான் குடுப்பாங்க. ஆனா இத விட அதிகமாவே அமௌண்ட் வைக்கிறாங்க. ரொம்ப ஒரு ரீசனபிளான பிரைஸ் தான் வச்சிருக்கேன். அஃபோர்டபுளான பிரைஸ் தான் வச்சிருக்கேன். அது உங்களுக்கே தெரியும். நெறைய பேருக்கு தெரியும். நெறைய பேர் நீங்க ரொம்ப கம்மியா பண்றீங்க, அதிகமா வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அது எதுவுமே தேவையில்ல. நம்ம கம்மியான அமௌண்ட் வச்சாலே போதும். அப்படிங்கிற ஒரு இதில தான் நான் வந்து குடுத்துட்டு இருக்கேன். கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். தேவையில்லாத விஷயங்களுக்கு நம்ம நெறைய செலவு பண்றோம் அப்படிங்கும்போது, அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஒரு மினிமமான அமௌண்ட் தான். நான் அப்போ இருந்த சிச்சுவேஷன்ல என்னால ஒரு எவ்வளோ அமௌண்ட் குடுத்து பண்ண முடியுமோ, அதே அமௌண்ட் தான் நான் இப்போ வச்சுட்டு இருக்கேன். அத விட அதிகமா எதுவுமே நான் வைக்கல. என்னோட சிச்சுவேஷன் அப்போ எப்படி இருந்ததோ, அந்த நேரத்தில நான் எவ்வளோ குடுத்தா என்னால ஜாயின் பண்ண முடியுமோ,
அந்த அமௌண்ட் தான் நான் இப்போ வச்சுருக்கேன். ஓகேவா? அதனால் இது எனக்கு டெஸ்ட் பேட்ச் மட்டும்தான் வேணும், எனக்கு வந்து அமௌண்ட் லெஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு யாரும் கேட்காதீங்க. எல்லாமே சேர்த்து தான். வீடியோ, டெஸ்ட் எல்லாமே சேர்த்து தான் உங்களுக்கு வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் ஏஐ எக்ஸாம் இப்போ தான் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், அவங்களுக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு எஜுகேஷ்னல் கண்டென்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சேனலுக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட் இருக்கும்னு சொல்லிட்டு முன்னாடி நான் அந்தளவுக்கு எதிர்பார்க்கல. இருந்தாலும் அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தாலும் நம்மளோட சேனலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெக்னிக்கலாக சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஃப்ரீ கண்டென்ட்லேயே அது நிறைய இருக்குது. அதையும் அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம படிக்கிற நேரத்துலலாம் இந்தளவுக்கு தமிழில் டெக்னிக்கல் கான்செப்டை எடுக்கிற சேனல்ஸ் அந்தளவுக்கு கிடையாது. கஷ்டப்பட்டு தான் நம்ம படித்து வந்தோம். அந்த மாதிரி யாராவது கஷ்டப்பட்டு இருந்தாங்க அப்படின்னாலும் அவங்க நம்மளோட சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்க படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு, சிவில் இன்ஜினியரிங் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தாலும் நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.